பாருங்க, என்ன இது? இதையாவது சொல்லுவீங்களா ஒருத்தர்? என்னப்பா என்னப்பா அது? சும்மா சொல்லி பாரு. எல்லாம் சத்தமா சொல்லு. எல்லாரும் ஒரு கை வச்சிருக்கீங்களா? பிளட் வெசல்ஸ். அது என்ன சிவப்பா இருக்கு? என்ன மாத்திரை மாதிரி இருக்கு? என்ன இது? என்ன ரெட் கார்பசல்ஸ்? உங்களுக்கு பயாலஜில வருதா? இது வந்து கொலஸ்ட்ரால். இது தேவையில்லாதது. இத சாதாரணமா நீங்க பிளட் வெசல வந்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா கூட பிளட் வெசல வச்சு மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியாது. அதனுடைய சாம்பிளை தான் எடுத்து பார்க்க முடியும், பிளட்டினுடைய சாம்பிளை. அதை பார்த்தா கூட இது தெரியாது. அதுலயும் லட்சக்கணக்கான அளவுக்கு மேக்னிஃபை பண்ணக்கூடிய லென்ஸ்ல வச்சு பார்த்தீங்கன்னா இது தெரியும். இதை கொண்டாந்து இப்ப படமா காட்டி உங்க கையில கொடுத்துட்டாங்க. மொபைல்ல இதை உட்காந்து பார்த்தீங்கன்னா இது புரியுமா புரியாதா? இந்த சிஸ்டத்தை தான் நம்ம ஸ்கூல்ல ஃபாலோ பண்றோம். நீங்க உங்களுக்கு சந்தேகம் வர்ற போது ரெட் கார்பசல்ஸ்னா என்ன, அது எப்படி அந்த வென்ட்ரிக்கிளுக்குள்ள போகுது, எப்படி ஆர்டிகிளுக்குள்ள போகுது, எப்படி அந்த பிளட் வந்து பியூரிஃபை ஆனோன்னா அதனுடைய கலர் எப்படி மாறுது, உள்ள போற போது என்ன கலர்ல ப்ளூ கலர்ல போறது, வர்ற போது எப்படி ஃபுல் ரெட்ல வருது, அதனுடைய பம்பிங் சிஸ்டம் எப்படி இருக்குது, இது பூரா படம் எடுத்து போட்டாங்க. அப்ப இது புரியுது உங்களுக்கு? இது மாதிரி எல்லாமே யூடியூபுக்குள்ள வருது. யூடியூப்ல கெட்டவன் நிறைய வரும், அதே மாதிரி மற்றதுலயும் வரும். அதெல்லாம் நம்ம ஏப்ரல் 15க்கு அப்புறம் வச்சுக்கிடுவோம். அது வரைக்கும் நம்ம இதை மட்டும் பார்ப்போம். இதை பார்த்தோம்னா முதல் காலத்தில் இருக்க நான் ஏன் பிறந்தேன்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ரெண்டாவது காலத்தில் இருக்கக்கூடிய உங்க லைஃபினுடைய குறிக்கோள் என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும். மூணாவது காலத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் உத்தரவாதப்படுத்துறதும் தெரிஞ்சு போயிடும். அதனால யூடியூப்ங்கிறது பெற்றோர்களே சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எங்க பிள்ளை வந்து எப்ப பார்த்தாலும் இதை பார்த்துட்டு போனை பார்த்துக்கிட்டே இருக்கு, பேசக்கூட மாட்டேங்கன்னு. அது உண்மைதான். தொடர்ந்து பார்க்க கூடாது.